ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. கண்களில் நான் படவில்லை, இன்று என்னை நீ கண்டுவிட்டாய் அல்லவா? இதனை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உறவு, உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவு மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகின்றார் என் தங்கமே. பொதுவாக இந்த இடத்தில் உன்னிடமே வந்து வாழ்க்கையில் நாம் ஒரு உறவை பிரித்து விட்டோம் என்றால் அதையே நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? மேலும் மேலும் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருப்போம். அது உண்மையான உறவாக இருக்கும் பட்சத்தில், அதிலும் பிரிந்து செல்வதற்கு காரணமாக தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை எப்பொழுதும் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அல்லவா என் தங்கமே? பிரிவாக மாறிவிடும். எப்படி இதனை உன் அம்மா நான் விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பேன். இந்த அம்மா சொல்வது சரிதானே? ஏனென்றால் அந்த நேரத்தில் நீ எவ்வளவுதான் மன்னிப்பினை கேட்டாலும், எவ்வளவுதான் நீ செய்த தவறை திருத்திக் கொள்ள முயற்சிகளை செய்தாலும் அது அங்கே எடுபடாது. ஏனென்றால் நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்தாயோ அதைவிட அதிக அளவு அன்பை அவர்கள் உன் மீது வைத்து உன்னோடு பழகியிருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த அன்பிற்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் அவர்களின் கோபம் நியாயமானதாகத்தானே இருக்கும். அதனால் என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு சற்று பொறுமையாக நீ இருக்க வேண்டும் என் பிள்ளையே. வாழ்க்கையில் பொறுமை ஒருவருக்குள் இருந்துவிட்டது என்றால் எந்த ஒரு உறவும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து செல்லாது. ஏதாவது ஒன்று இவர்களை எப்பொழுதுமே சேர்த்து வைத்து கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நிச்சயமாக நீ சரியானதொரு தீர்வினை தேடிக்கொண்டு அலைகின்ற இந்த நேரத்தில் உன்னை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து நீ வருந்த நேரமில்லை. எவ்வளவுதான் நம்முடைய கவனத்தை வேறு எங்கோ நாம் செலுத்துவதாக இருந்தாலும் சற்றென்று நம்முடைய மனது இந்த பக்கமாக வரத்தானே செய்கின்றது அல்லவா? ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்முடைய மனது எப்பொழுதுமே சென்று கொண்டேதான் இருக்கின்றது. எதையாவது சிந்தித்து கொண்டேதான் இருக்கின்றது. நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவோ நினைத்து மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற எந்த ஒரு சந்தோஷமாக விஷயங்களாக இருந்தாலுமே அதை நினைத்து வருத்தப்படாதே. உன் பக்கம் தவறு இல்லை என்றால் என் பிள்ளை, ஒன்றை மட்டும் நீ செய்து கொண்டிரு. எக்காரணம் கொண்டும் யாரையும் நீ வெறுக்காதே. அவர்கள் தவறுகளை செய்திருந்தாலும் சரி, நீ ஒருபொழுதும் யாரையும் வெறுக்காதே. வெறுப்பு என்ற வார்த்தை எப்பொழுதுமே உனக்குள் இருக்கக்கூடாது. நீ காட்டுகின்ற அன்பு உனக்குள் ஒருவரை நிச்சயமாக வாழ வைக்க வேண்டுமே தவிர உன்னுடைய வெறுப்பு யாரையுமே வாழ விடாமல் செய்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். தவறு செய்தாலும் நன்மையே செய்தாலும் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து நீ விட்டுவிட வேண்டும். உனக்கு இதனால் எந்த பிரச்சனைகளும் வந்துவிட முடியாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பது
என்பதனை முதலில் நீ நினைவில் கொள். என் குழந்தையே, இந்த தாயானவள் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். நான் உன்னோடு பல காலமாக பயணித்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சொல்லி எடுத்து சொல்லத்தான் செய்கின்றேன். அத்தனையும் புரிந்து கொண்டு நீ தெளிந்து விட்டால் வெற்றியை பெறுவாய். இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் மேலும் மேலும் குழம்பித்தான் போவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இத்தனை குழப்பங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்க இந்த அம்மா நான் படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களுமே உன்னை வாழவிடாமல் செய்வதற்காகத்தான் உன்னுடைய முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னை எடுத்து வைக்கிறதே தவிர எந்த ஒரு விஷயமும் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களினுடைய உணர்வுகளுக்கும் மற்றவர்களினுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுப்பதை முதலில் நீ நிறுத்திவிடு. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றிட முதலில் நீ உன்னால் ஆன முயற்சிகளை இந்த அம்மா என்னுடைய துணை கொண்டு எடுக்க வேண்டும். என் தங்கமே, என்னுடைய துணை கொண்டு நீ தொடங்கிவிடு. காலம் தாழ்த்தாதே. அதிக நேரம் சென்று கொண்டு இருக்கின்றது. எதுவாக இருந்தாலுமே என் பிள்ளை தெளிவான முடிவை நீ செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக அது உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போய்விடாது. உன்னோடு நான் இருந்து கொண்டிருக்கின்ற நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இந்த அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நான் சொல்கின்றேன் என்றால் அதற்கு முதலில் நீ சிந்திக்கின்ற எல்லாமும் சரியானதாக இருக்க வேண்டும். என்றால் எப்பொழுதுமே நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு நம்மால் எந்த ஒரு கெடுதலும் நடந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் உனக்கு செய்கின்றார்கள் என்றால் அதனை கண்டு கொள்ளாமல் ஒதுங்கிவிடு. நீ உனக்குள் இருக்கின்ற கோபங்களை தவிர்த்து அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதை நிறுத்திவிட்டு நல்ல மனநிலையோடு நீ இருப்பாயானால் என்றுமே இந்த வாழ்க்கையானது உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய். நாம் ஒருவரின் மீது வைக்கின்ற அன்பு நமக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அன்பை பெறுவதற்கு தகுதி நமக்கு இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த நேரத்தில் உனக்கு இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் விடுத்து, உனக்குள் இருக்கின்ற இந்த வேதனைகளை எல்லாம் விடுத்து, இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் பற்றி நீ சரியாக தெரிந்து கொண்டால் எல்லாமே நடப்பது என்ன என்பதனை நீ உணர்ந்து விட்டாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வரும். ஒரு அன்பை இழப்பது என்று சாதாரணமான விஷயம் அல்ல. நினைத்து பார்த்தாலும் அது தாங்கிக் கொள்ள முடியாத விஷயம் அல்லவா? அது என் குழந்தை உனக்கே தெரியும் அல்லவா? அதனால் என் பிள்ளை, நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசையான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்கள் இடத்திலேயே நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன நடக்கப் போகின்றது என்பதைத்தான் உன்னிடத்திலேயே சொல்வேனே தவிர ஒரு பொழுதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு. உன்னுடைய உயிரான அந்த உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகள் உன்னிடத்தில் வெளிப்படுத்த போகின்றேன். என் தங்கமே, அவரின் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா? பிரச்சனைகள் அடிக்கடி வருகின்றது. ஒரு முறை பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் மறுமுறை வேறு பிரச்சனைகள் வந்து விடுகின்றது. இது போல மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில்
தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுவிடுகிறது. அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கின்றது. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைத்தால் சந்தோஷமாக என்று நீ நினைக்கின்றாய். இதுபோல நிம்மதி இல்லாமல் எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணி அங்கே அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்.